நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிப்பது எப்போது என்று கேட்கிறான். பாருங்க, 14 வருடம் கழித்துதான் இவனுக்கு புத்தி வருகிறது தன் குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என்று. ஆனால் லாபானுக்கோ இவனை அனுப்ப மனதில்லை. அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடிவு பண்ணுகிறான். அதனால இப்போ லாபான் எந்த டிசைன்ல குட்டி போட்டா அவனுக்கு இது சம்பளமா இருக்கும்னு சொல்றானோ அதே டிசைன்ல ஆடு குட்டி போடுது. இந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். இதே போல அவன் 10 முறை அந்த சம்பளத்தை மாற்றுகிறான். புள்ளி உள்ளது உன் சம்பளம்னு சொல்றான், அப்படியே ஆடு குட்டி போட்டது. கலப்பு நிறம் உள்ளது உன் சம்பளம் சொல்றான், அப்படியே ஆடு குட்டி போட்டது. இப்படி 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றுகிறான். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். இப்படி யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தான் என்று ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபு 20 வருடமாக பதான் ஆராமில் தன் மாமனாரிடத்தில் வேலை செய்கிறார்.